வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்தோம்னா ஒரு லேடிஸ் ஃபேஸை 1/3 அதாவது கொஞ்சம் சைடில் திரும்பின மாதிரி ஒரு ஃபேஸை எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அது வந்து ஜென்ஸ் ஃபேஸ் ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போ வந்து லேடிஸ் ஃபேஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண அந்த சர்க்கிளை வந்து 2 அப்படியே டிவைட் பண்ணிட்டு அதே போல் அதாவது 4 லைன்ஸ் மேலே ஒரு லைன்ஸு கீழே ஒரு லைன்ஸ் இந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு அதே போல் அதே கேப்புக்கு கீழே ஒரு டாட் வைக்கணும். நம்ம அந்த டாட் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேப்பு சரிங்களா. இப்போ 4 லைன்ஸ் வந்துச்சு, எனக்கு 3 கேப் வந்துச்சு. ஸோ இந்த சர்க்கிளோட லெஃப்ட் சைடில் இந்த ஒரு கர்வ் லைனும் ஃபேஸோட சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அதோட பக்கத்தில் ஒரு கர்வ் லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபேஸோட சென்டர் லைனாக வரும். இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபேஸ் வந்து இந்த இடம் வரைக்கும் சரியா, இந்த கேப்புக்குள்ளே நம்ம ஒரு ஓவல் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். சேம் இதுக்கு முன்னாடி பண்ண அதே மெத்தட் தான். சரி, இந்த ஓவல் என்ன பண்ணுறோம், 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ரைட் சைடில் கீழே இருக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் காது வரும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்ததுன்னா அது ஜென்ஸோட ஃபேஸ்க்கு வர்றது இந்த மாதிரி. பட் லேடிஸ் நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த காதுகிட்டேருந்து அப்படியே ஒரு சின்ன கர்வை போட்டு அப்படின்னு சின்னக்கிட்ட வந்து ஜாயின் ஆகிடும். பட் ஜென்ஸுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி அப்புறம் வரும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பார்த்தோம்னா இந்த கேப் வந்து ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஷார்ப்பாக வந்து முடியும் அந்த இடத்துல பார்த்தோம்னா. ஸோ இதெல்லாம் ஒரு காமனான ஒரு பிளேசஸ் தான். ஏன்னா ஒரு சில பேரோட ஃபேஸ் பார்த்தோம்னா ஜென்ஸ் ஃபேஸ் மாதிரியும் இருக்கும் லேடிஸ்க்கு. இதில் ஐப்ரோ லைனு, நெக்ஸ்ட்டு நோஸ், நெக்ஸ்ட் மவுத் லைன் இதெல்லாம் டாட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நெத்தியில் இருக்கிற அந்த லைன்ஸ் அதாவது ஹேர் ஸ்டைலில் இருக்கிற அந்த லைன்ஸு. நீங்கள் ஐப்ரோ பார்த்தோம்னா இந்த ஓவல் டச் பண்ண மாதிரி முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த நோஸு அப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும். ஏன்னா 1/3 இருக்கிறதுனால ஃபேஸு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வராது. சரி, இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே வெறும் ரஃப் ஸ்கெட்ச் தான், எதையும் ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக ட்ரா பண்ணுறது தான். ஸோ முன்ன பின்ன இருந்தால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஃபியூச்சரில் சரிங்களா. ஸோ நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டீட்டெயிலாக பண்ணிகிட்ருக்கேன். நானுமே இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த நெத்தி வந்து பார்த்தோம்னா இந்த ஓவல் கேப்பில் அப்படியே இங்கே வந்து ஜாயின் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேடிஸுக்கு முக்கியமான அடையாளமே வந்துட்டு அது ஹேர் ஸ்டைலு, பேக் சைடில் இருக்கிற இந்த கொண்டை அது சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த கழுத்து வந்துட்டு காதுக்கிட்ட இருந்து தான் வரும், இப்படி அந்த ஹெட்டிலேருந்து வராது. ஓகே, சரி, இந்த காது கீழே இந்த இடத்துலேருந்து அப்படி கொஞ்சம் லென்த்தாக வரும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தொண்டை குழின்னு சொல்லுவாங்களே அந்த கேப்பை இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி பிரித்து காட்டிக்குவோம். பட் ரொம்ப டீட்டெயிலாக சும்மா ரஃபாக தான் ட்ரா பண்ணுறேன் எல்லாமே. ரொம்ப டீட்டெயிலான ஒரு பிக்சர்ஸை ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, சரியா. ஸோ இதை சும்மா அப்படியே ரஃபாக ட்ரா பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வரும், இந்த அளவுக்கு தான் ஒரு லேடிஸோட ஹெட் வரும், இந்த அளவுக்கு தான் ஷோல்டர் வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி, இந்த ஹெட்டை வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா முடி உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் இது வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் பின்னாடி இவ்வளோ அந்த ஹேர் ஃபுல்லாக அப்படி பின் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஐஸு, நோஸு இதெல்லாம் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த லிப்போட கேப்பு சரிங்களா, இதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம். இது பார்த்தோம்னா லூமிஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மவுத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சேம் அதே மெத்தட் தான் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுமே. மேலே ஒரு லிப்பு நான் ட்ரா பண்ணல, இப்போ தான் ட்ரா பண்ணுறேனே. ஆக்சுவலாக மேல் லிப்பு சும்மா அப்படியே லைட்டாக அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேல் லிப்பு எல்லாருக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நம்ம நார்மலாக ட்ரா பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணுற லிப்பில் கூட மேக்ஸிமம் மேல் லிப்பு மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணணும், பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தென் பார்த்தோம்னா இந்த நோஸுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இன்னொரு 2-3 வீடியோ போட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு நோஸு சரியாக வரல, எனக்கு ஐஸு சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி அந்த உயிரோட்டம், ஒரு ட்ராயிங்கில் உயிரோட்டமே பார்த்தோம்னா அந்த ஐஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோஸு, மவுத்து இது 3ம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு அப்படி செட் ஆகிடும் நம்மளுக்கு. எப்படி இருந்தாலும் இதை மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. சரி, இந்த ஐப்ரோ லைன்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஹேர் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் லேடிஸ்க்கு மேக்ஸிமம் இருக்கும். நிறைய வந்துட்டு அவங்க லென்த்தான முடி வச்சுருந்தனால கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் அந்த பீஸ்டு அதை 1-2 முடிங்கெல்லாம் தனித்தனியாக தெரியல, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அழகாக டீட்டெயிலாக ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஐஸு, இந்த ஐஸ் பார்த்தோம்னா இதுதான் ஐபால் அப்படியே ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஐஸ்க்கு மேலே ஒரு லைன் கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே. நாங்கள் இப்போ போல் கொஞ்சம் லேட்டாக அப்படி ட்ரா பண்ணி காட்டுறேன். சரி, இந்த சின்னெல்லாம் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு சில பேருக்கு கொஞ்சம் நல்லா ஜென்ஸ் ஃபேஸ் மாதிரி கூட வரும். இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணுற ஃபேஸை பொறுத்தது. ஸோ இது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் அப்படியே செட் ஆகிடும்.
இந்த அளவு தான் மெஷர்மெண்ட் இருக்கும், இவங்க தான் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கே அப்சர்வ் ஆகிட்டு நான் பாட்டு ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். தென் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக திங்க் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். இந்த ஷேடெல்லாம் நிறைய பேருக்கு வரல அப்படின்றீங்க. நான் ஷேடிங்கு தான் மேக்ஸிமம் இந்த என்னோடய சேனலில் மேக்ஸிமம் ஷேடிங்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன ட்ரிக்காக வீடியோ பார்க்கறது மொக்கையாக இருக்கும், ஆனால் அதில் ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக ஒரு நியூஸ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அதில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். மேபி செக் பண்ணுங்கள் சரிங்களா. இவ்வளோ தான். ஒரு ஃபேஸை நம்ம ரஃபாக ட்ரா பண்ணுறதுங்கிறது இப்படி தான். ஒரு லேடிஸ் ஃபேஸை நம்ம ரஃபாக இப்படி ட்ரா பண்ணலாம். தென் வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டாக, அதாவது ஒரு ஷேப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணலாம், நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ரா பண்ணலை அப்படின்னாலும் ஒரு ஷேப்ஸை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போகிறேன் சரிங்களா. இந்த மாதிரி இந்த ஐஸ் எல்லாம் அப்படியே டார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும், எல்லா ஃபேஸுமே இருக்கணும் சரிங்க. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வருதா இல்லையான்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் நானும் பார்க்குறேன் சரிங்களா. எத்தனை பேர் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை, தேங்க்யூ.